ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம 2 இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எல்லா பிளேயர்ஸையும் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது யார் அந்த இண்டிவிஜுவல் பிளேயர், அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யார் அந்த இண்டிவிஜுவல் பிளேயர்? 2 இண்டிவிஜுவல் பிளேயரா? யார் யாருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, இன்னொன்று வந்து அமித். இவங்க 2 பேரும் யார் குரூப்லேயும் இல்லையா, யாரை டிபெண்ட் பண்ணி இல்லையா. அமித் வந்து ஒத்துக்கிறார், பாரதி பேச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன், பட் இப்போ நான் கேட்குறது இல்லை. வி ஆர் இண்டிவிஜுவல் அப்படின்றது. இண்டிவிஜுவலாக என்ன தெரியுமா, கேமே ஆடாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது தான் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ். அதை இவங்க 2 பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சு. சரி அப்படின்னு 2 பேர் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது அவங்க பேசுனதில் ஒரு சில உண்மைகள் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டில் யாருக்கு கேம் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. ஸோ குறிப்பாக சுபிக்ஷாலாம் வெளியே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அரோரா ஒரு சில இடத்துல பாயிண்ட்ஸ் வச்சு அவள் வந்து கண்டிப்பாக அவளுடைய கேம் வந்து அப்பா தான் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கனிலாம் பயங்கர ப்ரில்லியண்ட்டு, அவெல்லாம் வந்து டாப்பில் இருப்பாள் கண்டிப்பாக, ஏன்னா அந்தளவுக்கு கேம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க, இந்த வாரத்தில் சுத்தமாக இல்லை கேமு. ஸோ அவருடைய கேம் ரொம்ப டிக்ளைன் ஆகிடுச்சு அந்த எஃப்ஜே மேட்ரு வந்த பிறகு, சுத்தமாக சோழி முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. வினோத் அவர் கமருதீன் டிபெண்ட் பண்ணி கேம் ஆடுறார். பாரு வந்து கமருதீன், சரி கமருதீன் பாரு அண்ட் வினோத், சரி அப்போ வேறு யார் இருக்கா மீதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கேம் முடிஞ்சிருச்சுட்டாங்க. சரியா, அரோராவும் சொல்லிட்டேன் நான். வேறு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திவ்யா. ஸோ திவ்யா என்ன மாதிரி கேம் ஆடுறாங்கன்னா நம்ம ஏற்கனவே கணிச்ச மாதிரி தான். நான் ஏற்கனவே சொன்னேன் 4 பேர் தான் டார்கெட்டு, அமித், பார்வதி, அப்புறம் வந்து நம்ம வினோத், கமருதீன், அவ்வளோதான். அந்த அமித்துக்கு பதிலாக சாண்ட்ரா கூட சில நேரம் போகும். அவளுக்கு என்னென்னா அவள் கேமில் எல்லாத்தையும் புல் பண்ணுறது. அமித் சூப்பராக இன்னொரு பாயிண்ட் சொன்னாப்புல, எல்லாத்தையும் புல் பண்ணுவாள். புல் பண்ணோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அவளை ட்ரிகர் ஆகி அடிக்கிறப்ப நம்ம கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிடுவோம். அதை உடனே பிடிச்சி வச்சு திருப்பி வார்த்தையில் அடித்து அடிப்பா. இப்போ நீங்கள் வந்து இடிடிம்பா, சுசும்பா, அப்படி இப்படிம்பா, மூக்கு அப்படி காட்டுவா. நம்ம அந்த வார்த்தை விட்டோம்னா அந்த வார்த்தையை விட்டு இது கரெக்டான வார்த்தையா கமருதீன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பா. ஸோ அவள் கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பேர் விளையாண்டுருக்காங்க. அதனால் அதெல்லாம் சப்ப கேமு, எனக்கு அவளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அமித் வந்து திவ்யாவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறான். நீங்கள் தான் ஒரு ஓட்டம் உள்ளே விழுந்துட்டீங்க அந்த குழிக்குள்ளே அப்படின்னாரு சாண்ட்ராட். ஏன்னா 2-3 தடவை வம்பிழுத்தா, ஒரு தடவை லிவிங் ரூமில் வச்சு விழுந்துட்டாங்கல்ல சாண்ட்ரா. பாரதிலாம் தெளிவாக தெரியும், அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா, வீடியோவை கண்டுக்கவே மாட்டான் நம்ம திவ்யாவை. இன்னொரு சைடில் வினோத் கொஞ்சம் உள்ளே போகிறாரு, மட்டும் பண்ணுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அவருடைய கேம் அப்படின்ட்டாரு அமித். இனிமேல் நான் அதுக்கு சொல்லணும், அவர் விழுந்தாருன்னா அவர் குழிக்குள்ளே விழுந்தோம் அப்படின்றாரு. அப்போ புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. சாண்ட்ரா சொல்லிட்டாங்க திவ்யா இதை வச்சே நம்ம காயப்பட்டிருக்கோம், நம்ம வந்து அடி வாங்கியிருக்கோம், அடி வாங்கினது நான், அதெல்லாம் கப்பு எனக்கு, அந்த ஒரு பேட்டர்னில் போகிறா அப்படின்ற மாதிரி கரெக்டாக அதை பற்றி கணிச்சாங்க. சரியா, அடுத்து பார்வதியை பற்றி பேசும்போது பார்வதி வந்து கம்பெனி டிபெண்ட் அவங்க வந்து இல்லை. அப்போ வந்து நம்ம அமித் சொல்கிறாரு இல்லை அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கேமுக்காக இதை பண்ணலன்றாங்க. 100% கேம் தான் பண்ணுறாங்க, அது ஒழுங்காக பண்ணலாம்ல. இவங்க மலையாளத்தில் வந்து ஒரு கப்பல் இருந்தாங்க, அவங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்க வெளியே வந்து கல்யாணம் பண்ணி இப்போ 2 குழந்தைங்க இருக்கு, அந்த மாதிரி எதாவது பண்ணலாம்லன்னொடனே பண்ணலாம், பட் அது எப்படி, அது கேம் அப்படின்ற மாதிரி வளர்த்திட்டு இருந்தார். அப்புறம் பாரதி நீ எல்லாம் யோசிச்சு பாரு, கேமில் விதவிதமாக யோசிப்பா அப்படின்றாங்க. பாரதி மாதிரி ஒரு ஆட்டம் கேமில் வந்து இது வரைக்கும் யாருமே இங்கே ஆடினதில்லை. ப்ளஸ் அவள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவங்களாம் வெளியே போயிட்டுருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அப்படின்னு, பிரச்சனை கூட அவள் தான் பண்ணா அப்படின்னு. பிரச்சனை அவள் தான் பண்ணாளா, நாமினேஷன் இல்லைம்மா, எக் பண்ணுறது சொன்னா கரெக்டாக. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் அந்த வாரம் வெளியே போனவங்கள பாரதி கரெக்டாக பண்ணுறா, வெரி ஸ்மார்ட் ஷீஸ். அதாவது இந்த இடத்துல எங்கே பேசணும், யாரை கரெக்டாக எங்கே போட்டால் கேப்டன்ஷிப்பில் அவன் வரமாட்டான், ஜெயிலுக்கு எவனை போடலாம், வெஸ்ட் எவனை பண்ணலாம், எல்லாமே சூப்பராக வந்து யோசிக்கக்கூடிய ஒரே கேமர் ஆர்வ தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடித்து குமைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சபரி கேம் ஏன் அப்படி மாறிடுச்சு, நல்லா தான் இருந்தான் சபரி, அவன் வந்து அந்த கனி குரூப்புக்குள்ளே இருக்கனால அவனால் எடுத்து பேச முடியல. அந்த குரூப்புக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது எப்படியும், ஏன்னா அந்த குரூப் வந்து ஒரு புதகுழி மாதிரி, உள்ளே போய் காலை விட்டோன்னா காலை அடி சுற்றி விட்டு கீழே இறக்கி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பதம் பார்த்துருவாங்க. அதனால் அந்த குரூப்புக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம்மளை வாவான்னு கூப்பிட்றான்,
சரி இப்போ எல்லாருமே ஒரு குரூப்பில் இருக்காங்க. நம்ம 2 பேர் தான் இப்போ மாட்டோம் தெரியுமா? நம்ம 2 பேர் தான் டார்கெட் யாராவது வெளியே போவோம் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லிட்டாரு, "இல்ல, இல்ல சுபிக்ஷா வந்து ஒண்ணுமே பண்ணல. ஐ டோன்ட் திங்க் அவருடைய கன்டென்ட் வந்து வெளிய மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கும்." அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட்ட வந்து படிச்சாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ இந்த கான்வர்சேஷன்ல 2 இண்டிவிஜுவல் பிளேயர்ன்னு சொல்றது தான் காமெடியா இருக்கு. இது முதல்லயே பண்ணியிருக்கலாம். சரி ஃபேமிலி திவ்யா ஃபேமிலி வந்து திட்டினது பார்வை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஹா! ஊஹூ! அப்படி சொல்ற நம்ம சாண்ட்ராக்கு, அ அவங்கள ரியா வந்து திட்டினாங்கன்னு சொல்லி சாண்ட்ராக்கு, நீங்களும் பிரச்சனை வந்த பிறகு நீங்க பார்வதி திட்டினீங்கல்ல பேட் டச், கிட் டச்சுன்னு. நீங்க என்னமோ ஆரம்பிச்சு விட்டீங்க. இப்ப என்ன இந்த ஒரு நடிப்பு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. எத்தன பேர் இத நோட் பண்ணீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அதுவரைக்கும்